இங்கிருந்து பார்த்தாவே மருதமலை தெரியுதுங்க. மருதமலை முருகா, எங்கள் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் சீக்கிரமாக சொந்தமாக வீடு வாங்கணும், நிறைய சொத்து வாங்கணும். எல்லாமே பங்களா வீடு. மெயின் ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. நீங்கள் 24 மணி நேரம் பஸ் இருக்குது. நீங்கள் எப்போ பஸ் விட்டு இறங்கினாலும் நடந்தே வரலாம். 12-1 மணிக்கு நீங்கள் நடந்து வந்தாலும் சேஃபாக இருக்கும். பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜைலாம் வந்தால் நம்ம கீழே படையல் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, நமக்கே ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும்ல. இங்கே டிராவர் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். வேணும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாத போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி மெயின் ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டரில் வீடு கண்டுபிடிச்சாச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் பஸ் விட்டு இறங்கினா ஒரு நிமிஷத்தில் நடந்து வரணுங்க, சேஃபாக இருக்கணும், சுற்றி நிறைய வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் பார்க்க போகிறோம். சுற்றியும் பாருங்கள், நிறைய பங்களா வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்க. கோயம்புத்தூர் வடவள்ளி மருதமலை ரோட்லேருந்து கரெக்டாக 200 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. வீடு பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. கார்னர் சைட்டில் கட்டின வீடு பார்க்கணுன்னாவே நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் செட்பேக் ஸ்பேஸ் மட்டும் 8 அடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டோட பேக் சைட்லேயும் வீடு கட்டிட்டாங்க. அங்கேயும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வீட்டோட எல்லா ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்குது, நல்லா வென்டிலேட்டடாக இருக்குது. அதை நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். வீட்டை பொறுத்த வரைக்கும் 41 அடி அகலம், 35 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 3.3 சென்ட் இடங்க. அதில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உட்டன் டெக்ஸ்சர் ஒர்க்கு, நிறைய லைட் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மினிமலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு, பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. மற்ற ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் 15க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய கார், அது போக 2 வீலர்லாம் நிறுத்துற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிளாஸியான லுக்கில் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸுக்கு இடையில கோல்டன் பீடிங் டிசைன் இருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அங்கே பாருங்கள். அதே மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல, ஒவ்வொரு வீட்டுக்கும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குன்னு. இந்த வீட்டுக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்கும் 8 அடிக்கு பக்கம் பார்த்திங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதே செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஜனமூலில் தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. ரோடு அங்கே இருக்குது. வீடு நம்ம ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்து வீட்டோட சன்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது டவுனில் இருக்க மாதிரி இருக்குது, நம்ம ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஹைட் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் மெயின் டோர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் ஒரு சின்ன ஃபோயரோட ரைட் சைடில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16க்கு 20ங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸுங்க. ஒயிட் கலரில் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வீடு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நிறைய வெளிச்சம் காட்டோட்டம் இருக்குது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒயிட் கலரில் டெயில் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாக இருக்குது. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் பாக்ஸ் ஷேப்ஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா அழகான ஃபால்ஸ்லிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனில் உட்டன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கோல்டன் கலர் வார்ம் லைட்ஸ் கொடுத்துருக்கறனால நல்லாவே இருக்குது. ஃபேனுக்கான ஹூக்ஸும் இருக்குது. 3 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குங்க. மார்பனேட் லுக்கில் இருக்குது. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கீழே நிறைய பேசினெட் இருக்குது, செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு. அதே மாதிரி இங்கேயும் அந்த கார் பார்க்கிங்கில் பார்த்த மாதிரி கோல்டன் பீடிங் டிசைன் இருக்குது. லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதுவும் மினிமலிஸ்டிக்கான டிசைனில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த இடத்துலேயே ஸ்டார் கேஸ்க்கான ஸ்பேஸ் இருக்குது. இதை ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி நெட்டுக்கு பின்னாடி யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி போகிறக்கு டோர் இருக்க மாதிரியே தெரியாது. ஆனால் இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்களே, ஓப்பன் பண்ணால் உள்ள அடுத்தது யூட்டிலிட்டி ஸ்பேஸ். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சின்ன டிஃப்ரென்ஸ் கூட தெரியாதுங்க. அப்படியே ஃபினிஷிங் அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தது இந்த லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை யூனிட்டை பார்த்துடலாம். பூஜை யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை யூனிட்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தங்க. நம்ம பொங்கல், தீபாவளி, ஆயுத பூஜைலாம் வந்தால் நம்ம கீழே படையல் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, நமக்கே ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கும்ல. இங்கே டிராவர் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். வேணும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணாத போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே
பூஜா ஃபோட்டோ வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸு. அதுக்கு சிஎன்சி கட் டிசைனோட அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பூஜா திங்ஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிம்பிள் இருக்க மாதிரி சிஎன்சி கட் டிசைன், அதில் பேக்ரவுண்ட் லைட் ஒர்க், அது ரொம்ப நல்லா இருக்குது. டிவி யூனிட்டோட கலர் காம்போவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூஜா யூனிட்டோட கலர் காம்போவும் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் கிழக்கு பக்கம் கிச்சன் இருக்குது, டைனிங் இருக்குது, கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இதுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு உட்டனில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு 11க்கு 16ங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் இங்கே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அக்காக்கள் அம்மாக்கள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, வழுக்கும் கிச்சனில் வந்து தண்ணி பட்டால் வழுக்கும் அப்படின்னு. அவங்களுக்காக இந்த மேட் ஃபினிஷிங் டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுவும் 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிரே அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸுங்க. இந்த கிச்சன் ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே அந்த கலர் பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கு. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக கிச்சனில் மட்டும் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு தான் கவுண்டர் டாப் இருக்கும். கிச்சன்லேருந்து டைனிங் வரைக்கும் கொடுத்துருக்கறனால நிறையா ப்ரொவிஷன் இருக்குது. டேண்டம் பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இது ஆயில் புல் அவுட்டு, அது போக நார்மலான ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பொருள் வச்சுருக்காங்க. வீடு வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது போக ஸ்டோரேஜுக்கு இங்கே வால் யூனிட் இருக்குங்க. கிளாஸ் டோர் டைப்பில் பார்த்தீங்கன்னா வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த மசாலா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஓப்பன் ப்ரொவிஷன் இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஒரு பெரிய கிராக்கரி யூனிட், டால் யூனிட், கிராக்கரி யூனிட் இது வேணால் சொல்லலாம், கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்டுக்கும் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக மாடுலர் கிச்சன் கம் டைனிங்கில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த பெட்ரூம் லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. நிலவு வந்து சாலில் கொடுத்து ரெடிமேட் டோர் மாட்டியிருக்காங்க. டோர் நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 11க்கு 16ங்க. மாஸ்டர் பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு தான் இருக்குது, இந்த சைடும் ரோடு தான் இருக்குது. அதனால் பெட்ரூம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே இந்த 11 அடிக்கு நிறைய வார்ட்ரோப் செட்டப் இருக்குது. அதிலே வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. மேலே வர ஆர்சிசி லாப்டாப்பும் லாப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த மார்மனேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்டிக் டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் இந்த டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. இங்கே இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வர ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு வந்து வைடராக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்புக்கு கிரனைட் லே பண்ணியிருக்காங்கங்க. அது போக இந்த ஸ்டெப்புக்கும் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. எல்லா இடமுமே வெளிச்சமாக இருக்குங்க. இந்த வீட்டில் இந்த இடம் வெளிச்சமாக இல்லை அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. கார்னர் சைட்டில் கட்டின வீடு, வீட்டோட 2 சைடு, அது போக வீட்டோட மற்ற பக்கத்தில் வீடுக்கு வந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நிறைய வெளிச்சம் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே. இந்த லிவிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்க. வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கு. சீலிங்கில் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட் பொறுத்திருக்காங்க. இங்கே ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. வெளிச்சமாக இருக்குல்ல, அது போக காற்றோட்டமாகவும் இருக்குது, நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த 16 அடிக்குமே நிறைய வார்ட்ரோப் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து வார்ட்ரோப் இருக்குங்க. 4 டோர் டைப்பில் வார்ட்ரோப் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 16 அடிக்கும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்டுக்கும் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட கார்னர்ஸில் எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட் இருக்கும், நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் தொட்டில் ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க.
அங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை பார்க்கலாம். 4க்கு 10ங்கிற அளவில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் கொடுக்க போகிறாங்க. இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து இந்த நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல் ஒர்க்கிங் மாதிரி இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வால் டைல்ஸையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட 3rd பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் வெளிச்சமாக இருக்குன்னா 2 சைடு ரோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பெட்ரூம் வெளிச்சமாக இருக்குல்ல, ஏன்னா வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு வந்து வீடு வந்துருச்சு. சைட்டாக இருக்குன்னா நமக்கு வெளிச்சம் இருக்குது, வீடு கட்டினா மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வீடு வந்துருச்சு, இந்த சைடும் வீடு வந்துருச்சு. ஆனாலும் இந்த பெட்ரூம் நல்லா வென்டிலேட்டடாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இடையில செட்பேக் ஸ்பேஸுங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜன்னல் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலோட டோர்லாம் வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் டைப்பில் இல்லாமல். அதனால் நிறைய வெளிச்சம் வரும். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 5க்கு 10ங்க. டெயில் ஒர்க் வந்து இங்கேயும் செம்மையாக இருக்குது. ஒரு நியூ டிசைன் மாதிரி இருக்குங்க. எனக்கு இது பார்க்குறதுக்கு நியூவாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய வீடு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு இந்த வால் டைல்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாம். ஃப்ரண்ட் பால்கனி வந்து இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் இந்த பால்கனி இருக்குது. இதோட மொத்த அளவு 10க்கு 16. கவர்டு பால்கனி. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிலேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இந்த கார்னரில் இருக்குங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன் அவுட் எல்லாமே இருக்குங்க. பால்கனிலையும் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் லுக்குக்காக இந்த இடத்துல டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரயில் அமைச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல, இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பங்களா வீடு தாங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தாவே தெரியும், எல்லாமே பங்களா வீடு. மெயின் ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. நீங்கள் 24 மணி நேரம் பஸ் இருக்குது. நீங்கள் எப்போ பஸ் விட்டு இறங்கினாலும் நடந்தே வரலாம். 12-1 மணிக்கு நீங்கள் நடந்து வந்தாலும் சேஃபாக இருக்கும். இந்த இடத்துல சிஎன்சி கேட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் எலிவேஷனோட லுக்குக்காக தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. எம்எஸ்டியில் இந்த ஸ்டேர் கேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸில் இன்னும் ஒர்க் இருக்குங்க. இங்கே வந்து ஃப்ளோரிங்க்கெலாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேங்க் வந்து 2 வைப்பாங்க. ஒன்று வந்து குட் வாட்டருக்காக வைப்பாங்க, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்காக வைப்பாங்க. இங்கேருந்து பார்த்தாவே மருதமலை தெரியுதுங்க. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு கேமராவில் கேப்சர் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா 12 மெகா பிக்சல் கேமராவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் கேப்சர் பண்ண முடியும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். ஆனால் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம கண்ணு கேமரா விட பவராக இருக்கும்ல, அதனால் நல்லா தெரியுது. நான் அந்த அளவுக்கு சாமி கும்பிட மாட்டேங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக மருதமலை முருகா, எங்கள் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் சீக்கிரமாக சொந்தமாக வீடு வாங்கணும், நிறைய சொத்து வாங்கணும், அதுவும் சீக்கிரமாக வாங்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மருதமலை ரோடு வடவழி பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து வெறும் 200 மீட்டரில் கட்டி விற்பனைக்காக வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த இன்டி ஒர்க்ஸு, லேண்டு, வீடு எல்லாமே சேர்ந்து 1,25 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பேசும்போது நெகோசியேஷன் பண்ணி தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பேசும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கன்னு சொல்லி பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரேன். நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் இடம் காட்டணும், வீடு காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எந்த லொக்கேஷனுங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரேன். பை ஃப்ரம் சிவா.